குட் மார்னிங். இன்றைக்கி டே 21. இன்றைக்கி எங்கே இருந்தேன்னா நான் டெல்லியிலேருந்து ஃபரிதாபாத் டெல்லியிலேருந்து ஃபரிதாபாத் வழியாக இண்டோர் கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி ட்ரை ஆகி போச்சுங்க காலையிலேயே. அங்கெல்லாம் மேப்பே ஓப்பன் பண்ணல. நான் சின்ன பையனை கூப்பிட்டா முடியாதுன்னு போயிட்டான். பையாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இருக்கும். ஆனால் வந்து ஹாய் பையா. ஆனால் பக்காவாக வந்து நான் நினச்சேன் இவர்கிட்ட சரி இவரெல்லாம் எங்கேருந்து பண்ண போகிறாரு நினச்சின்னு வந்துட்டேங்க. அதனால உடனே கேமரா எடுத்து ஆன் பண்ணிட்டேன். பையா தேங்க்யூ ஸோ மச் பையா, லவ் யூ, பை பையா, டேக் கேர் பையா. எங்கேருந்து இவரெல்லாம் பண்ண போகிறாரு டோலாம் தெரியாது இவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சின்ன பசங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த மகாராஷ்டிராவுக்குள்ளே வந்தாலே எனக்கு வெறுப்பு மாவாக இருக்குங்க. என்ன தெரியுமா, பைத்தியக்காரங்களாக இருப்பானுங்க போல். வந்துனே இருக்கேன் 80-90 தான் வரேன். சருன்னு குறுக்கில் வரானுங்க. வண்டி வருதுன்னு தெரியுது அவனுக்கு துளி கூட அறிவே கிடையாது. அவனுக்கு நேராக உள்ள வரானுங்க. நம்ம அவங்க வீட்டு ஹால்லேருந்து கிச்சனுக்கு வர மாதிரி ஒரு 3 பேரை பாடி ஆக்கியிருப்பேன். நான் ஒரு இடத்துல நானும் பாடி ஆகிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ ஒருத்தன் வந்தான், அவன்லாம் வந்து அவன்லாம் வேணாம், அசிங்கமாக வருது என் வாயில். அறிவுன்றதே கிடையாது அவனுக்குலாம். நான் வந்துட்டு இருக்க பக்கத்தில் சுற்றி 100 பேர் டிராக்டரை நேராக உள்ள எடுத்துன்னு வரான். குட் மார்னிங். இன்றைக்கி டே 21. இன்றைக்கி எங்கே இருந்தேன்னா நான் டெல்லியிலேருந்து டெல்லியிலேருந்து ஃபரிதாபாத் வழியாக இண்டோர் கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி ட்ரை ஆகி போச்சுங்க காலையிலேயே. அங்கெல்லாம் மேப்பே ஓப்பன் பண்ணல நான். பையா தேங்க்யூ பையா. பையா வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ணி விட்டார். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டா முடியாதுன்னு போயிட்டான். பையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்கும். ஆனால் வந்து ஹாய் பையா. ஆனால் பக்காவாக வந்து நான் நினச்சேன் இவர்கிட்ட சரி இவரெல்லாம் எங்கேருந்து பண்ண போகிறாரு நினச்சின்னு வந்துட்டேங்க. அதனால உடனே கேமரா எடுத்து ஆன் பண்ணிட்டேன். பையா தேங்க்யூ ஸோ மச் பையா, லவ் யூ, பை பையா, டேக் கேர் பையா. நான் நினச்சேன் சரி எங்கேருந்து இவரெல்லாம் பண்ண போகிறாரு டோலாம் தெரியாது இவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சின்ன பசங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படின்ற வந்து கேட்டு பண்ணாருங்க அவர். நான் கேட்கவே இல்லை. ஒரு சின்ன பையனை கேட்டேன். R15 போனான். சாமான் நிக்கோலக்கா அப்படின்ட்டு போயிட்டான். அவன் சாமான் இருக்குதான் அவன்கிட்ட 2 பசங்க. அவங்களுக்கு புரியல. ஆனால் இவர் வந்து நாங்கள் நின்று அப்போ கேட்கலாமான்னு பார்த்தேன். சரி இவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கார் எங்கேருந்து அப்படின்ற மாதிரி. ஆனால் அசால்ட்டாக வந்து பண்ணாருங்க கெத்தா. ஓகே கைஸ், நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா, இன்றைக்கி வீடியோ என்னென்னா நான் இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கேன், இண்டோர் போயிட்டுருக்கேன். நான் இண்டோர் போயிட்டு அங்கே 800 கிலோமீட்டர் இண்டோர். அங்கேருந்து செயின் லூப் பண்ணிட்டு எங்கேயாவது டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே vlog ஆரம்பிச்சிடுவேன் இன்றைக்கி. நான் இங்கே தான் பண்ண ஆரம்பித்தார். வந்துட்டு கரெக்டாக அந்த பேர் அந்த டோல்கிட்டே போகிறேன். ட்ரை வண்டி அவ்வளோ தள்ளிட்டு தான் வந்தேன். சிட்டி உள்ள ஓட்டினல பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இனிமேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் போட்டணும். அந்த லைட்டாக செயின் லூப்பும் அந்த கேப்பில் பண்ண பார்த்தேன், ஆனால் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நேராக போயிட்டு இங்கே இடத்துல டீ சாப்பிடுவோம்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் செயின் லூப் பண்ணிவிட்டு, ஏன்னா செயின் லூப் யூஸ் பண்ணால் வேஸ்ட் தான். ஓகே கைஸ், என்கிட்ட வந்து மெமரி இல்லை. நான் போடுறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துன்னா அதில் ஷோ யூ. அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக ரைடு தான், ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் பிளெயின் ரோட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது நடுவில். அதனால தான் நான் டெல்லியிலேருந்து கிளம்ப கூட எதுவுமே எடுக்கல. அந்த பேக் பண்ணுறதெல்லாம் சார் நாங்கள் வந்து மூவ் பண்ணி கடற்கட்டு நான் டெல்லியிலேருந்து வந்துட்டேன். நான் அந்த டிராஃபிக்கில் திருப்பி மாட்டேன்னா நான் அவ்வளோதான், நான் கதை மோகையா. அதனால தான். ஓகே கைஸ் பாருங்களேன், இது வந்து அறுத்துக்குச்சு. இது இந்த என்னது இந்த ஸ்க்ரூ. இங்கே ஒரு கடைக்காரன்ட்ட வந்து போல்டு போடுறான்னா எப்படா பாரு. அதாவது வந்து இந்த வண்டியை வந்து பார்த்தாலே அவனுக்கு என்ன ஆகும்னு தெரில. பொசுக்குன்னு என்ன பண்ணிட்டான், இவ்வளோ பெரிய இதை எடுத்து பக்கத்தில் ஓட்ட போடுறான், அந்த ஒரிஜினாலிட்டியை பிரிக்கிறான். அப்புறம் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, டேகு போடணும். பாருங்கள், அதான் ஒரு டேக் ஒன்று போட்டேன். டேக் போட்டதும் பக்காவாக நிற்குது பாருங்கள். பக்கா டேகு தான் கைஸ் மேட்ரு. இந்த டேக் இருந்தாலே போகிறோம். இன்னும் 2 டேக் இருக்குது. ஏறா அதை தம்பி பையா, டேக் தட் பையா. ஓகே கைஸ், நான் டேக் போட்டாச்சு. நான் அப்படியே போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். இதான் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஓகே, தேங்க்யூ பையா. அச்சா தேங்க்யூ. How much? Okay. You have Google Pay. Scanner it.
நாளைக்கே 4 லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் குடிப்பேன் தண்ணி. பிள்ளைங்க ஏன்னா அசால்ட்டாக கிராஸ் பண்ணிருக்கோம். இதில் ஒரு மேட்ரு ஒன்று சொல்லணும். இந்த மகாராஷ்டிராவுக்குள்ளே வந்தாலே எனக்கு வெறுப்பு மாவாக இருக்குங்க. என்ன தெரியுமா, பைத்தியக்காரங்கன்னா இருப்பானுங்க போல். வந்துனே இருக்கேன் 80-90 தான் வரேன், சருன்னு குறுக்கில் வரானுங்க. வண்டி வருதுன்னு தெரியுது அவனுக்கு துளி கூட அறிவே கிடையாது. அவனுக்கு நேரம் உள்ள வரானுங்க. நம்ம அவங்க வீட்டு ஹால்லேருந்து கிச்சனுக்கு வர மாதிரி ஒரு 3 பேரை பாடி ஆக்கியிருப்பேன். நான் ஒரு இடத்துல நானும் பாடி ஆகிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ ஒருத்தன் வந்தான், அவன்லாம் வந்து அவன்லாம் வேணாம், அசிங்கமாக வருது என் வாயில். அறிவுன்றதே கிடையாது அவனுக்குலாம். நான் வந்துட்டு இருக்க பக்கத்தில் சுற்றி 100 பேர் டிராக்டரை நேராக உள்ள எடுத்துன்னு வரோம். நானும் இந்த பேக் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இருக்கிற வண்டியை நான் இந்த ரோட்டில் இந்த ரோட்டுக்கு மாற்றி கொண்டு வரதுக்குள்ளே எப்பான்னு ஆகிடுது எனக்கு ஒரு செகண்டு. ஆனால் வந்து ஒன்றும் மாடுங்க வேறு நிறைய வளர்க்குறாங்க போல. இங்கே இந்த மத்திய பிரதேசம் எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்காத ஒரு ஊருங்க அது. பா சரி, ஓகே பையா, பாய். தேங்க்யூ பையா. இவர் வந்து இந்த பக்கம் ஷார்ட்டாங்க இண்டோர் வழியாக போகலாம். அங்கே மெயின் ரோட்லேருந்து இது வழியாக வந்துட்டேன். நான் மேப் பார்த்துட்டேன், பெட்ரோலை போட்டேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 1000 ரூபா கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நான் அப்படியே வந்து பாட்டு கேட்டே போக போகிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி விலாக்லாம் வந்து பெருசாக கிடையாது. வரவையெல்லாம் என்ன மாடுங்க வந்து என்ன வெறுப்பேற்றிட்டு இருந்தது. விலாகு வேறு ஒன்றுமே கிடையாது, வெறுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணின்னு. ஹாய் தீதி என்ன பொசிஷனே சரியில்லை. ஏன் இந்த மாதிரி உட்காந்துக்குது தீதி? ஏதோ ஒன்று. ஓகே, கிளம்ப வேண்டியதான் கைஸ். நம்ம அவ்வளோதான், பாய். நான் வந்து குவாலியர் இது கரெக்டாக. அது இங்கே தான் இண்டோர் போயிட்டு அது சார்ஜ் இல்லை என்கிட்ட. ஒரு பர்சனாக இருக்குது. இந்த இது இருக்குல்ல, இந்த கம்பி, இந்த இடமே உடஞ்சிருச்சுங்க. பாருங்க, என்னடா இது ஆடுதியே இருக்கேன்னு பார்த்தா கட் ஆகிடுச்சு. இது இனிமேல் எப்படி மேப் பார்க்க போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி சார்ஜ் இல்லை. நேரடியாக ஸ்ட்ரைட்டாக ஷீரடி போயிடலான்னு பார்த்தேன் நான். ஆனால் இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இது ஒன்று வந்துச்சு, சார்ஜ் வேறு இல்லை. ஸோ ஹேவ் டு ஸ்டாப் இன் இண்டோர்னு நினைக்கிறேன். 300 கிலோமீட்டர் தான் இண்டோரு. ஓகே கைஸ், நான் அங்கே போயிட்டு நான் இன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை பெருசாக. நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 600 கிலோமீட்டர் நிற்காம ஓட்டு வந்துட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான் இண்டோர், 285 கிலோமீட்டர்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை கைஸ், அவ்வளோதான். பார்க்கலாம். லடாக் இந்த வண்டியிலையா ப்ரோ? லடாக் வந்து வண்டி ஒரு டீமாக போனோம். 10 பேர் வண்டி சரி நானே போகிறேன், வரீங்களா? பார்த்து வாங்க. பேர் ஓகே கைஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போயிட்டு வராராம். சரி, அதான் லைட்டாக வந்து வண்டியில் இது பேகு டைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இறங்கினேன். அப்போ பார்த்தா வந்து பேசுகிறாரு, என்ன ப்ரோ என்னங்க பண்ணுறீங்க இங்கே, இப்போ லடாக் போயிட்டு வரீங்களா அப்படின்றாரு. பெங்களூர் இருக்காரு போல். பேகு ரொம்ப லூஸ் ஆகி வெறுப்பாயிருந்துங்க, கட்டிட்டேன். அவரே சொல்லிட்டார், நான் உங்கள் ஸ்பீடுக்கு வர முடியாது, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ட்டார். நம்ம அப்படியே கிளம்பலாங்க. நம்ம 250 கிலோமீட்டர் தான் கைஸ். இது எதுவும் எங்கேயோ பார்த்த ரோடு மாதிரி இருக்கு. ஓகே, மும்பை தான் போகுது, இண்டோர் போகுது போல். பார்ப்போம், போகலாம் கைஸ். பாய். நான் போகிறதுக்கும் போயிட்டு இந்த சார்ஜை முதல்ல போகணும். சார்ஜ் போகிறதுக்காக தான் ரூமு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பெருசாக சாப்பிட்ட மதியம் வரும். அது ஒரு மொக்க ஹோட்டலில் மாந்தியே வந்துடுச்சு. துப்பிட்டு எழுந்து வெளியே வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நேராக வண்டியை ஓடிட்டு அப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். நேராக காலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வண்டிலேருந்து இறங்காமலே ஓடிட்டேன். தண்ணி மட்டும் குடிக்க மட்டும் இறங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக ஒரே ரைடு தான் இன்றைக்கி கைஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பேட்டரி இல்லை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ரைட் தான் புஷ் பண்ணிட்டுருக்கேன். நான் 1000 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணான்னு பார்த்தேன். பேட்டரி இருந்தால் நான் இன்றைக்கி நேராக 1200 கிலோமீட்டர் போயிடுவேன். ஆனால் பேட்டரி இல்லாமல் முடியாது. எனக்கு இந்த மாதிரி இந்த நாக்பூர் சைடு ரோடை விட இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இண்டோரு. ஆனால் இதுலேயும் லைட்டாக அந்த க்ரீன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த மாதிரியே அது ஒரு மாதிரி இருக்குங்க. அது எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எம்டி கரெக்டான மதிப்பு தான் இருக்கேன். நான் குணா தாண்டி போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே, பார்ப்போம். பார்த்துட்டு அது வேறு ஒன்றும் இல்லை. அதான் மிட்வே ஸ்ட்ரீட் குணான்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஆமாம், இன்னொரு 280 கிலோமீட்டர்ஸ் தான் போயிடுவோம். நான் மணி எனக்கு 4 தான் ஆகுது. 5, 6, 7, 8 மணிக்கெலாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே போயிட்டு ரூம் எடுக்கிறனால டாமெண்ட் எடுக்கிறனா பார்த்துட்டு அது கண்டினியூ. பாய்.